So guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா தண்ணியை தொட்டாவே ஐஸ் கட்டியா மாத்த முடியுமா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல. அதை எப்படி மாத்துறது, எதை வச்சு மாத்த போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இத வச்சு தான் மாத்த போறோம். இது பேர் பார்த்தா சோடியம் அசிட்டேட். இத வச்சு தான் பார்த்தா அந்த தண்ணியை எப்படி ஐஸ் கட்டியா மாற்ற போறோம்லாம் பாருங்க. நீங்க வீடியோ தொடர்ந்து முழுசா பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரா புதுசா வந்திருக்கீங்களோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மறக்காம கலாட்டா ஹேக்ஸண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டு சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ guys, இப்போ பாருங்க இந்த சோடியம் அசிட்டேட் பாருங்க இந்த வடச்சட்டியில் கொத்தி அதுக்கு மேலே பாருங்க 5 ml தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தண்ணியில் விட்டோடனே பாருங்க ஒரே செகண்டில் ஐஸ் கட்டியாக மாறுதா இல்லைன்ற விஷயம் தான் முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க சோடியம் அசிட்டேட் பாருங்க இந்த வடச்சட்டியில் முதல்ல கொட்டிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தோன்னா இதில் கிட்டத்தட்ட 25 ml மட்டும் பார்த்தா இதில் தண்ணி விட போகிறோம். ஸோ ஒரு மூடி முதல்ல ஊற்றிக்கலாம். ரெண்டாவது மூடி, ஸோ கைஸ் இப்போ பார்த்தா இதில் பார்த்தா 25 ml தண்ணி பார்த்தா ஊற்றியாச்சு. இதில் பார்த்தா இப்போ அடியில் பற்ற வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். வச்சுட்டு வா சீக்கிரம். டவுர் இந்த சோடியம் அசிட்டேட் பார்த்தா இந்த மாதிரி நல்லா தீய வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு பார்த்தா இதே பார்த்தா கிண்டிகிட்டே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம் பார்த்தா அதில் கிடைக்கும். அது என்ன விஷயன்றது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அந்த கிறிஸ்டல்லாம் போகிற அளவுக்கு பார்த்தா பியூர் தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா இறக்கிடலாம். அதை ஸோ கைஸ் இப்படி இறக்கி வச்சாச்சு. இதில் பார்த்தா கிறிஸ்டல் எல்லாமே பார்த்தோன்னா மேலே ஆடையாட்டம் இருக்குது. ஸோ கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ தொட்ட உடனே பார்த்தா இந்த தண்ணியை பார்த்தா ஐஸ் கட்டியாக மாற்ற போகிறேன். அதை எப்படின்னு இப்போ நீங்கள் லைவ்லேயே பார்க்க போகிறீங்க. வைக்கிறேன். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா ஒரு செகண்ட் அதாவது பார்த்தா தொட்ட உடனே பார்த்தா இந்த கப்பில் இருக்கிற ஐஸ் தண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா ஐஸாக மாறி மீனும் வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு லைவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், வேணால் தலையில் கூட காட்டுறேன். ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா நான் குச்சியில் தொட்டு காமிச்சேன். இப்போ என் கை விரலில் பார்த்தா அந்த சோடியம் அசிட்டேட் தொட்டுட்டு இப்போ தொட போகிறேன். எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஐஸ் கட்டி ஆகுன்றது என் கையை நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ் பயங்கரமாக ஆகுது. என் கையை வச்ச உடனே பார்த்தா என் கை பயங்கரமாக சூடு தாங்க முடியல. அதனால தான் என் கையை எடுத்துட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தா இந்த கப்பில் இருந்த தண்ணியும் பார்த்தா ஃபுல்லாக ஐஸாக மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே பார்த்தா 2 கப்புலையும் பார்த்தோன்னா இது பார்த்தா குச்சியை வச்சு தொட்டேன் உடனே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. இதில் என் கையில் டச் பண்ணி வச்சேன், இதுவும் பார்த்தா ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. ஸோ கைஸ் இது ரெண்டுமே பார்த்தா இப்போ தலையில் திருப்பி காட்டுறேன். ஒரு சொட்டு கூட பார்த்தா கீழே விழுவாது. அப்படியே ஐஸ் கட்டியாக பார்த்தா அதாவது வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்த்தா இப்போ இதில் இருக்குது. இந்த 2 கப்லையும் பார்த்தா பியூர் ஐஸ் கட்டியாக மாற்றி காமிச்சிட்டேன். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தா 1 டச் ஐஸ் கட்டியாக பார்த்தா ஃபுல்லாக மாற்றி காமிச்சிட்டேன். நீங்களும் பார்த்தா இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்தா என்ன மாதிரி பார்த்தா கையில் தொட்டு தொடாதீங்க. ஏன்னா பயங்கரமாக சுடுது. உங்கள் விரலுக்கு பார்த்தா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். நீங்கள் என் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லை தொட்டு அது மேலே கூட வைங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முழுக்க பார்த்தா வீட்டில் ட்ரை பண்ணுற பார்த்தா முழுக்க சேஃப்டியோட பண்ணுங்கள்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா பண்ணால் ஜஸ்ட் 1 செகண்ட் கூட அவ்வளோ தொட்ட உடனே பண்ணால் தண்ணி ஃபுல்லாக பண்ணால் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே பண்ணால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே இன்ட்ரெஸ்ட்டோட தான் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரியே பண்ணணும்னு ஆசைனா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முழுக்க சேஃப்டியாக பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம் தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறது. இதே மாதிரியான அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் Galatta Hacksand சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க.